குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் பிஎன்எஸ் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த சீரீஸோட நோக்கம் என்னென்னா, புதுசாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ் ஆக்டில் என்னென்ன புதிய அம்சங்கள் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மிஸ்சீஃப். இந்த சீரீஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுகிற டிபார்ட்மெண்டல் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மிஸ்சீஃப். இந்த மிஸ்சீஃப் எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 324ல் சொல்லியிருக்காங்க. மிஸ்சீஃப் அப்படின்னா குறும்பு செயல் அப்படின்னு தமிழில் அர்த்தம் வரும். இப்போது மிஸ்சீஃப் அப்படிங்கிறது என்னென்னா, தனியார் சொத்தையோ அல்லது பொது சொத்தையோ சேதப்படுத்துதல். ஸோ இந்த மிஸ்சீஃபுக்கான தண்டனையை இந்த பாரதிய நியாய சங்கீதால அதிகப்படுத்தியிருக்காங்க. பழைய ஐபிசியில் இருந்த தண்டனையை விட புது பாரதிய நியாய சங்கீதால தண்டனையை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காசிங் லாஸ் ஆர் டேமேஜ் டு த ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் விளைவிச்சா அது லோக்கல் அத்தாரிட்டியோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, அது தண்டனைக்குரிய குற்றமாகும். என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா, சிறை தண்டனை, 1 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. ஒன்று சிறை தண்டனை கொடுப்பாங்க, இல்லை முதல் தடவை குற்றம் செய்கிறவர் நீதிபதி கொஞ்சம் கருணை காட்டினா ஃபைன் மட்டும் போடுவாங்க, இல்லைனா ரெண்டையுமே சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ சேதப்படுத்தப்பட்ட பொருளோட வேல்யூவை வச்சு தண்டனையை அதிகப்படுத்துவாங்க. நம்ம இதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ வேல்யூ ஆஃப் டேமேஜ் அண்ட் பனிஷ்மெண்ட், அதாவது டேமேஜ் ஆன பொருளுடைய வேல்யூ 20,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் சிறை தண்டனை, இம்ப்ரிசன்மெண்ட், அது 2 வருடம் வரைக்கும் அல்லது ஃபைன் அல்லது இரண்டுமே. டேமேஜ் 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் சிறை தண்டனை 5 வருடங்கள் வரைக்கும் அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே. இப்போ தமிழில் பார்க்கலாம். பிஎன்எஸ் பிரிவு 324 தனிநபர்கள் அல்லது பொதுமக்களுக்கு தவறான இழப்பு அல்லது சேதத்தை ஏற்படுத்தும் குறும்பு செயல்களை குறிக்கிறது. சட்டம் பல்வேறு வகையான குறும்புகளை வரையறுக்கிறது. அதனால் ஏற்படும் சேதத்தின் தீவிரத்தின் அடிப்படையில் அதிகரிக்கும் அபராதங்களை விதிக்கிறது. ஸோ சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, பொதுமக்களுக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ சொந்தமான சொத்தை சேதப்படுத்தினா அதுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும். சேதப்படுத்தப்படுற பொருளோட வேல்யூவை பொறுத்து தண்டனை அதிகப்படுத்தப்படும். இப்போ பாருங்க, தண்டனைகள் பிரிவு 324 உட்பிரிவு 4ல் 20,000 ரூபாய் முதல், ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, 20,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய்க்கும் குறைவான தொகைக்கு சேதம் விளைவிச்சால் 2 வருடங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது அபராதத்துடன் சிறை தண்டனையும் கிடைக்கும். புரியுதா? ஒன்று சிறை தண்டனை விதிக்கப்படும், இல்லைன்னா அபராதம் விதிக்கப்படும், இல்லது ரெண்டுமே சேர்த்து கொடுக்கப்படும். இப்போது 1,00,000 ரூபாய்க்கு மதிப்புக்கு மேலான பொருள், அதாவது ஒரு பொருளுடைய வேல்யூ 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு லெங்க்தியான கொஸ்டினாக இருக்குது. இதை பார்த்த உடனே பயப்படாதீங்க. இதில் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. செக்ஷன் 494 பீனல் செக்ஷன் ஃபார் மேரிங் அகைன் அப்படின்னு போட்டிருக்குது. செக்ஷன் 500 ஆஃப் ஐபிசின்னு போட்டிருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட் பி, செக்ஷன் 500 ஆஃப் ஐபிசி இஸ் பீனல் செக்ஷன் ஃபார் டிஃபமேஷன் போட்டிருக்கு. இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 500 ஆனது அவதூறுக்கான தண்டனை பற்றி பேசுகிறது அப்படின்ட்டு பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பிங்கிறது தப்பு, ஓகேவா? இந்த பின்றது தவறான ஸ்டேட்மெண்ட். இது எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் ஏல பி சி டி ஆர் கரெக்ட்னு போட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரியும் பி தப்புன்ட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ நான் எலிமினேட் பண்ணிருந்தேன். ஆப்ஷன் பியை பாருங்க, ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட்னு போட்டிருக்கு. நான் யாருக்குன்னே சொன்னேன் பி தப்புன்ட்டு. அப்போ பிஏ எலிமினேட் பண்ணுங்க. ஆப்ஷன் சி ஆல் ஆர் கரெக்ட்னு போட்டிருக்குது. ஆல் ஆர் கரெக்ட்னா அப்போ அதோடைய பொருள் என்ன? பியும் கரெக்ட்னு அர்த்தம். அப்போ இந்த ஆப்ஷன் சியும் தவறு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட், ஆல் ஆர் ராங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன செக்ஷனுக்கு என்ன தண்டனை, எந்த தண்டனைக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை, எந்த தவறுக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கனாலே போதும், நீங்கள் இந்த எஸ்ஐ எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.